கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் சோயா பீன்ஸ் எப்படி நம்ம கிரேவி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்ப்போம். சோயா கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக. சோயாவை இது மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க, வேறு எந்த மெத்தட்லேயும் செய்ய மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ஃப்ரெஷ் சோயா கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சோயா தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டைத்துண்டு, ஒரு கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளித்து விட்டுறலாம். பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும், சின்னமாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்குவோம். சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி நான் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது போல் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா நமக்கு கெட்டிமமாக இருக்கும். எப்போவுமே இந்த பயிறு வகைகள்லாம் நம்ம கிரேவி செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து தக்காளியை வந்து அரைச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்லேயும் இருக்கும், நல்ல கிரேவியாகவும் நமக்கு கிடைக்கும். ஓரளவு அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் வற்றட்டும். தக்காளியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு, எண்ணெய் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம அந்த தக்காளியோட நல்லா நம்ம அப்படியே வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். சோயா வந்து சீக்கிரமே நமக்கு வெந்துடும், அதனால் அதை வந்து நம்ம வேக வச்சு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம அடுத்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளேயுமே சோயா ஓரளவு நமக்கு வெந்துடும். இப்போ நம்ம சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மசாலா வந்து நல்லா கலரி விட்டுருக்கேன், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சோயா சேர்க்க போகிறேன். உடனேயே சோயா சேர்த்துறாதீங்க. சோயா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்து வேக வைக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசத்தோடு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு நிமிஷம் நம்ம கலரி விட்டுட்டு தண்ணியும் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நான் இப்போது ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்புறம் மசாலா அரைச்சி ஊற்றும்போது அதுவும் நமக்கு தண்ணி கொடுக்கும், அப்புறம் நமக்கு கிரேவி மெத்தடு கிடைக்காது. இப்போ ஒன்றா சேர்த்து கலரி விட்டுட்டு அடுப்பை கூட வச்சு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பார்த்திங்கன்னா அந்த குழம்பு மெத்தடில் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது கிரேவி மாதிரி. நம்ம இன்னும் தேங்காய் இதுக்கு அரைச்சி ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வேகட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சோயா வெந்துட்டுருக்கு. நம்ம என்ன மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஒரு 6 முந்திரி பருப்பும் ஒரு ஏலக்காயும் நான் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த நம்ம வந்து முந்திரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழப்பும் கொடுக்கும், கொஞ்சம் கெட்டிமமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம லேசாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லாவே அது நமக்கு வெந்திருக்கும். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போவே நமக்கு அந்த கிரேவி மெத்தடு மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் விழுதை அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். சேர்த்து அப்படியே கிளறி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா சாதம்னு இல்லை, சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் பால், அந்த முந்திரி பருப்பு, இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். லேசாக நம்ம இப்போ தண்ணி கலந்து அந்த மிக்சியை கழுவி ஊற்றுற அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்து இதில் விட்டுறலாம். தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சிட்டு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு கலரி சாப்பிட பரிமாற வேண்டியதான். நல்லா வந்து அந்த கிரேவி மெத்தடு நமக்கு கிடச்சிரும்.
பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இதை சாப்பிட பரிமாறிக்கிற வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.